ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு புளிச்சாப்பம் தான் செய்ய போகிறேன். இதை வந்து புளிச்சாப்பம் என்று சொல்லலாம், வாழைப்பழ பணியாரம் என்று சொல்லலாம். நாங்கள் வைக்கிறதான் பேர் சரி அவர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சுவையான சூப்பரான புளிச்சாப்பம் இல்லாட்டிக்கு வாழைப்பழ பணியாரம்னு சொல்லலாம், செம்மையாக செய்து சாப்பிடலாம். வாங்க கடகடன்னு செய்யலாமா? புளிச்சாப்பம் செய்கிறதுக்கு சிவத்த பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை பச்சை அரிசியில் கூட செய்யலாம். நான் இந்த டம்ளரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டம்ளர் சிவத்த பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக 2 தரத்துக்கு கழுவி எடுக்கணும். நல்லா கழுவி போட்டு ஒரு 2 மணித்தியாலம் நல்லா ஊற வைக்க வேண்டியதான். ஆக கன நேரம் ஊற வைக்க தேவையில்லை, 2 மணித்தியாலம் ஊற வச்சாலே போதும். ஊற வைக்கிறதுக்கு முதலே நல்ல வடிவாக 2 தரம் நல்ல வடிவாக கிளஞ்சி கழுவி எடுக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சா பிறகு கழுவ தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கையால் கிளஞ்சி கழுவி எடுத்துட்டு மூடி வைக்கணும். இந்த புளிச்சாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இந்த நான் சிவத்த பச்சை அரிசியில் செய்கிறேன், நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை பச்சை அரிசியில் கூட செய்யலாம், நல்லா தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மூடி ஒரு 2 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்படியே இருந்து நல்லா ஒரு 2 மணித்தியாலம் நல்லா ஊறட்டுக்குமா. இப்போ பாருங்க, புளிச்சாப்பத்துக்கு ஊற வச்ச அரிசி நல்லா ஊறி இருக்கும். ஒரு 2 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சேன் நான். இனி இதை வந்து எடுத்து இதை தண்ணி வடிய விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டேன் நான். இனி வந்து எடுத்து கொஞ்ச நேரம் இந்த பேப்பரில் இப்படி போட்டு விட போகிறேன். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற ஈரத்தையும் இந்த பேப்பரில் உறிஞ்சி எடுத்துடும். அதுக்காக தான் இதில் ஊற வச்சு போட்டு அதுக்கு பிறகு தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேப்பரில் இப்படி ஊறி இருக்குன்ற அரிசி தண்ணியை இனி வந்து இதில் அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதில் அரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிச்சு எடுக்கணும். குறுநாள் வரும், அது எல்லாத்தையும் நாங்கள் புறவருக்கா போட்டு மற்ற தர மாதிரி கேட்க இந்த பார்த்திங்களா அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையும் அரிச்சு எடுப்போம். இப்போ அரிசி எல்லாத்தையும் பாருங்கள் அரிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி இங்கே வாழைப்பழம் எடுக்க போகிறேன்னு பாருங்க. இது வந்து பூவாழை, இதரப்பழம் மட்டும் சொல்லுவோம்னு நினைக்கிறோம் நாங்கள் ஊரில். இந்த வாழைப்பழத்தை உரிச்சு எடுப்போம். நான் வந்து ஒரு 5 பழம் எடுக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை மசிச்சு எடுப்போம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு வாழைப்பழத்தை. இனி இதில் பாருங்க, ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அவிக்காத பச்சைமா கோதுமைமா இவ்வளோ 3/4 சுண்டு மாதிரி எடுத்துருக்கிறேன், அதை சேர்ப்போம். இது பாருங்க, நாங்கள் ஊற வச்சு மிக்சியில் அரிச்சு எடுத்த அரிசிமா, வறுக்காத அரிசிமா 1 2 இதில் போட்டு பாட்டுறேன் பாருங்க, இவ்வளோ வருதுண்டு 3 இவ்வளவும் வருது. ஒரு 3.25 சுண்டு மாதிரி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இதையும் இதில் சேர்ப்போம். வாழைப்பழம் நாங்கள் மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழம். இதோட வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்க்கலாம். இதங்கட இனிப்புக்கு தேவையான அளவு தான் பார்த்துட்டு சேர்ப்போம். இதோட பாருங்க, அப்பச்சோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தேங்காய் பால் விட்டு நாங்கள் என்னத்துக்கு இதுக்கு இட்லி மாவுக்கு கரைச்செடுப்போம், அந்த மாதிரி பதத்துக்கு கரைச்செடுக்கும்.
இப்போ பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு, இட்லி மாப்பதத்துக்கு கலந்து விட்டாச்சு. இப்படி ஒரு அரை மணித்தியாலம் இருக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் சுட்டெடுப்போம். புளிச்சாப்பம் சுட போகிற நண்பர்களே, விறகு அடுப்பில் சுட்டு சாப்பிட போகிறோமே. அங்கால பாருங்க. அப்படியா? இப்போ பாருங்க சட்டி சூடாட்டுக்கும். விறகு அடுப்பில் செய்கிற சாப்பாடெல்லாம் அப்படி ஒரு சுவையாக வருது. அதால் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். சூடாட்டுக்கும் அதுக்கு நீங்கள் செஞ்சுதாங்களேன். மழைக்கு நனையாமல் சமைக்கிற மாதிரி இந்த வெள்ளத்துக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுதாங்குவேன். எங்க அந்த ஓலி எங்க நண்பர்களே சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெயெல்லாம் இது சுடணும். நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடணும். கொஞ்சம் கூடுதலாண்டா கணக்கா இல்லை, ஒரு கொஞ்சம் கணக்கா இந்த மாதிரி. சூடாட்டும் எண்ணெய். இப்போ பாருங்க நாங்கள் குழச்சி வச்சது இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நண்பர்களே. நல்லா ஒரு அரை மணித்தியாலம் வச்சேன் நான். இதை வாழைப்பழ பணியாரம் பண்ணி சொல்லலாம். நாங்கள் சொல்கிறது தான் பேர். இப்போ இதுக்கு புளிச்சாப்பம் இப்படி ஊற்றணும். பாலப்பம் இல்லை, அப்படி ஊற்றணும். ஊற்றி போட்டு மூடி விடுவோம். ஒரு பக்கம் அவியட்டு. சரியா? இப்போ பாருங்க திருப்பி விடுவோம். சுட்டுனாங்க புளிச்சாப்பம். இப்போ மற்ற பக்கம் அவியட்டு. சின்ன இல்லை மூடி. இது மூடி தேடி பாத்திரத்துக்கு எடுத்தாங்க பாப்பேன் சில கையால் இருக்கு நண்பர்களே. எங்கேயாவது ஏதாவது மூடி வச்சிருப்பேன், தேடி எடுக்கலாம். அதோட இப்போதைக்கு கிடைச்ச மூடியை கொண்டு மூடியாச்சு அவியட்டுங்க. மற்ற பக்கம் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி நல்ல சூடாகிட்டு அதான் கொஞ்சம் இந்த கருப்பு கலராக வந்திருக்கான்னு நல்லா இருக்கும் அவியட்டு. இப்போ பாப்போம் வாங்க. பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டேங்களா புளிச்சாப்பம். எடுப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது நண்பர்களே. இது வாழைப்பழ பணியாரம் அதுதான் அண்ணா ரைட் அவரே தான். இப்போ பாருங்க அடுத்தது இப்போ அடுப்பை கணக்காக வைக்கணும். ஆக கூட்டி வைக்கக்கூடாது. முதல் நாங்கள் மூட்டினோன்னு சரியாக கூட்டி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இதாண்டிட்டு நீ கணக்காக இந்த மாதிரி. இதை வந்து குழிப்பணியார் அச்சில் கூட நீங்கள் சுட்டு சாப்பிடலாம். இங்கே பாருங்க ஜூட்டு சின்ன மூடியை கொண்டு வந்துட்டார். இப்போ இதால் மூடுவோம். இதான் மூடி மூடி ஆவியாட்டுக்கும். இப்போ வாங்க திருப்பி பார்த்தீங்களா இப்படி திருப்பணும் கணக்கான பதத்தில். முதல் வந்து அடுப்பு சரியான ஹீட்டாக இருந்தது, இப்போ கணக்காக இருக்குது. எப்படி இந்த மாதிரி இருக்கணும். திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சைட்டில். இப்போ மற்ற பக்கம் அவியட்டும். இப்போ பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுக்கணும். இதுதான் கணக்காக வந்திருக்கு. முதல் பார்த்தீங்கன்னா அடுப்பு சரியான ஹீட்டாக இருந்தது, எனக்கு மூடியும் சரியாமே இல்லை. இப்போ பாருங்க நல்ல கணக்காக வந்திருக்கு. மெத்துண்டு அப்படியே பஞ்சு மாதிரி புளிச்சாப்பன் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு வாரேன் நண்பர்களே. இங்கே பாருங்க லைன் கட்டி வந்துட்டு இங்கே பாருங்க ஒரு ஆள் என்ன விட்டு வேணும் புளிச்சாப்பம் லைன் கட்டி நிற்கணும். அதால் கடகடாண்டு சுட்டு கொடுப்போம்மா. ஓகே நண்பர்களே, இப்போ புளிச்சாப்பம் ரெடி. சாப்பிடுவோமா? இந்தாங்க சாப்பிடுமா. இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி இப்படி ஓட்டியாக வரணும். பார்த்தீங்களா சுடுவது சூப்பராக இருக்குமா. நாங்கள் சுடையே நிறைய சாப்பிட்டுட்டோம். இங்கே எப்படி இருக்குது இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வாசத்தோட ரொம்ப நல்லா அழிஞ்சு. நாட்டு சக்கரை தானே போட்டாங்க. வீட்டு சக்கரை உண்மையாகும். வாழைப்பழம் சேர்ந்து அப்படியே கடிப்படைக்க நல்லா இருக்கேண்ணா. பஞ்சு மாதிரி நண்பர்களே இல்லை மெத்துன்னு வந்துருக்கு சரிங்களா. அது காலம சாப்பாடுக்கும் செய்யலாம், பின்னேரத்தில் டீ டைம்லேயும் செய்து சாப்பிடலாம், இரவு சாப்பாடும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வாழைப்பழத்தில் சுவை அப்படியே நல்லெண்ணெயோட வாசம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. உண்மையாக இருக்கும். வேறு லெவல்.
பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடணும். அதே நேரம் நாங்கள் நாட்டு சக்கரை தானே போட்டு நாங்கள் விரும்பினா சீனி கூட போடலாமே. சர்க்கரைக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு. சர்க்கரை சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு நாட்டு சக்கரை சேர்க்கலாம். என்ன பெனங்காட்டியும் சேர்க்கலாம். அந்த ஓலையில் பெனங்காட்டி கரையெல்லாம் அப்படியே முருகி நண்பர்களே, இல்லை நறு முரண்டு செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. புளிச்சாப்பா வாழைப்பழம் பணியாரம். இது வந்து நீங்கள் இந்த குண்டு பணியாரம் சுடுவோம், அதில் கூட சுட்டு சாப்பிடலாம். குண்டு தோசை சுடுவோம், அந்த அச்சில் கூட சுடலாம். நல்லா குண்டு குண்டாக வரும். அது சாப்பிடுவோம்.